எசேக்கியேல் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் ஒரு பகுதி, சங்கீதம் 25:13 இன்னொரு பகுதி. இரண்டு பகுதியில இரண்டை நான் சொல்கிறேன். எது நமக்கு உங்களுக்கு ஏற்றதாய் காணப்படுகிறதோ அவைகளை நாம் இந்த நாளுக்காக நாம் தியானத்தில் எடுத்துக் கொள்ளலாம். 23ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது இந்த வார்த்தை, பிள்ளைகள் இந்த சுதந்திரத்தில் எப்படி பங்கடைவார்கள் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், ஆசாரிய சுதந்திரம். தேவனாகிய கர்த்தர் கனமான ஊழியத்திற்கு உங்களை அழைக்கிற பொழுது இந்த கனமான ஊழியத்திற்கு தேவன் உங்களுக்கு எப்படிப்பட்ட சுதந்திரத்தை கொடுக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகியவரே இந்த காலை வேளையில தேவன் உங்களுக்கு ஆசாரியத்துவ சுதந்திரமா, நம்முடைய பிள்ளைகளின் சுதந்திரம் என்று பார்க்கிற பொழுது ஆசாரியர்களை நாம் அதிகமாய் விரும்புவதில்லை, ஆசாரிய ஊழியத்தை விரும்புவதில்லை. ஆகியால் எல்லா நேரங்களும் என்ன நினைக்கிறோம், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்கள் சுதந்திரங்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு வைக்கிறோம் என்று கேட்கிற பொழுது உடைய இருதயத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஆகையினால சங்கீதம் 25:13 என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 25:13 திருப்பிக் கொள்ளுங்கள். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவனுடைய சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். இந்த கடைசி காலங்களிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியால் இந்த கனமான ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்து போகிற அந்த சுதந்திரம் என்ன, பிள்ளைகளுக்கு கொடுக்க நினைக்கிற அந்த சுதந்திரம் என்ன என்று பார்க்கிற பொழுது 25ஆம் அதிகாரத்தினுடைய தாவீதின் ரகசியத்தை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். இந்த சங்கீதமானது ஒரு போயம் என்று சொல்லுகிற அக்ரோஸ்டிக் போயம் என்று அழைப்பார்கள். சங்கீதத்தின்படி you can be maybe a theologian, you know the secret, Psalms 25. Each verse begins with a successive letter to the Hebrew alphabetic. இது இவைகளை நாம் பார்க்கிற பொழுது இந்த சுதந்திரத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு எந்த நிலையில் இவைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த சுதந்திரம் நமக்கு கை அளிக்கப்படுகிற பொழுது நாம் தேவனிடத்திலே கேட்ட காரியங்கள், தேவனிடத்திலே சுதந்திரத்த காரியங்கள் நாம் எப்படியாய் கிறிஸ்துவுக்கு நேராய் வழி நடத்துகிறது. இந்த நாளை பார்க்கும் பொழுது இந்த இரண்டு சங்கீதங்களுக்குள்ளும் இருக்கிற ஒரு காரியம், நீங்கள் ஆசாரியத்துவத்திலே உங்கள் இருதயங்களையும் உங்கள் ஆத்மாவையும் உங்கள் சரீரத்தையும் கிறிஸ்துவுக்கு ஏற்றபடியாக நீங்கள் ஒப்புக் கொடுக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற எந்த ஒரு சம்பத்துகளையும் உங்கள் பிள்ளைகளால் சுதந்திரிக்க முடியாது. That is a physical treasure and also this is a spiritual treasure. Every parent should be keep the treasure in heaven. That will be very helpful in future days for your children. உங்கள் பிள்ளைகளுக்கு இது பெரிய சுதந்திரத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. நாம் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுப்போமானால், உபவாசிக்க கற்றுக் கொடுப்போமானால், பிள்ளைகள் கிறிஸ்துவோடு நெருங்கி இருக்க கற்றுக் கொடுப்போமானால், அதிகாலமே கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க கற்றுக் கொடுப்போமானால், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற இந்த ஆவிக்குரிய சுதந்திரத்தை என் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுக்கும் அந்த பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் கொடுத்த தேவனாக இருக்கிறார். ஆனால் இதை நாம் சேர்த்து வைக்கிற காரியம், பிள்ளைகளை விசுவாசத்திலே நாம் அனுமதிக்கிறோமா, பிள்ளைகள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவை குறித்து கற்றுக் கொடுத்திருக்கிறோமா, கிறிஸ்துவ ஜீவியத்தை அவர்களுக்கு போதித்திருக்கிறோமா என்று பல நிலைகளில் கிறிஸ்துவத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இந்த நிலையிலே கிறிஸ்து நம்மோடு கூட இடைப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த கிறிஸ்துவத்தை குறித்தான ரகசியத்தையோ நாம் இதுவரை அறியாதிருக்கிறோம். இந்த பகுதியிலே வேதம் சொல்கிறது, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் சேர்த்து வைக்கிறதை நம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்கள். நீங்கள் நன்மை செய்து நன்மையை சேர்த்து வைத்திருப்பார்கள், அந்த நன்மைகளை உங்கள் வரும் சந்ததிகள் அதை அனுபவிப்பார்கள். ஆனால் நீ தீமையை சேர்த்து வைத்திருப்பாயானால் வருகிற சந்ததி அந்த தீமையை அனுபவிப்பார்கள். 25:13 தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் மிக தெளிவாக. ஒரு பகுதி மாத்திரம் வாசிக்கும் பொழுது, prosperity
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், the prosperity in the earth, prosperity in heaven. இந்த ரெண்டு காரியங்களை மாத்திரம் பார்க்கும் பொழுது 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து ஒரு வாசியுங்கள். என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய வீட்டிலே பாருங்க, intimacy with God, தேவனோடு கூட நீ ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு நெருக்கமான ஒரு உறவு. இந்த நாளிலே சபை ஆராதனைக்குள்ள வருகிற பொழுது தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற அந்த நன்மையான உறவு என்ன? தேவனிடத்திலே இந்த ஆராதனைக்குள்ள வருகிற பொழுது உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு ஐக்கியம் எதை காண்பிக்கிறது? இன்னைக்கு பரிசுத்தவான்களாய் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற அநேக தீர்க்கதரிசிகள் வாழ்க்கையில கூட இந்த கடைசி காலங்களிலே, உபத்திரவ காலத்திலே, தடுமாற்றத்தின் காலத்திலே அவர்கள் தேவனிடத்தில் வைத்திருக்கிற உறவை மறந்து ஜனங்களிடத்திலே உறவை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவோடு கூட நாம் பாடுகளை மாத்திரம் தெரிந்து கொண்டோம். கிறிஸ்துவின் ஊழியத்திலே நாம் அடைந்த துன்பங்கள், அடைந்த வேதனைகள், முன்னேற்றம் இல்லாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, எந்த ஒரு காரியத்தையும் உடனுக்குடன் நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைமை இருக்கிறதுனாலே ஜனங்கள் தேவனிடத்திலே செவித்து கேட்டு பெற்றுக் கொள்கிற காரியத்தை விட இன்னைக்கு நேரடியாக ஜனங்களிடத்திலே போய் தங்கள் பிரச்சனைகளை சொல்லி அதற்கான தீர்வுகளை காண நினைக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஆவியானவர் சொல்கிறார், மனுஷனால் வருகிற சுதந்திரத்தை உன்னால் முழுமையாக அனுபவிக்க முடியாது. மனுஷன் கொடுக்கிற எந்த ஒரு கிருபை வரங்களும் உங்களால் நிறைவேற்ற முடியாது. காரணம், இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எதை செய்தாலும் மனுஷனுக்கு என்ன செய்யாமல் தேவனுக்கு என்று மனப்பூர்வமை செய்யுங்கள், தேவன் அவைகளில் பிரியமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் மனுஷனுக்கு என்ன செய்யாமல் மனுஷனிடத்தில் இருந்து பெற்று செய்கிற காரியங்களை என் தேவன் எப்படி அனுமதிப்பார்? இந்த கடைசி காலங்களிலே நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறபடினாலே பலத்திலிருந்து ஒரு ஆசை வரும் என்று நாம் இருதயத்தில் தீவிரமாய் நினைத்து கொண்டிருக்கிறபடினாலே இந்த காரியத்தை செய்கிறவர் தேவன், மனுஷன் அல்ல. இதை மாத்திரம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எனக்கு தேவன் ஒரு வழிவாசலை திறப்பாடானால் நான் இதை செய்வேன் தேவனுக்கு என்று நினைக்காது. அந்த வழிவாசலை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறவர், ஏற்படுத்தி கொடுத்தவர் தேவனாகிய கர்த்தர் என்பதை மறந்து போகாதே. இந்த கடைசி காலங்களிலே கிறிஸ்துவுக்காக ஊழியத்தை நிறைவேற்ற நினைக்கிற உனக்குள்ளே அந்த தேவத்துவத்தினுடைய அபிஷேக வல்லமை உனக்குள் இருக்கிறதா? தேவ கிருபையை நிலைநாட்டுகிற உரிமை உனக்குள் இருக்கிறதா? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற நல்ல சிந்தனை உனக்குள் இருக்கிறதா? கர்த்தருக்கு என்று ஓடவே என்கிற எண்ணம் உனக்குள் இருக்கிறதா? இந்த காரியம் உனக்குள் இருக்குமானால் இந்த காரியங்களிலே கர்த்தருடைய வல்லமையாய் கருவியை எடுத்து பயன்படுத்துவார். உனக்குள்ளே எந்த ஒரு தடுமாற்றமும் வேண்டாம். கடைசி காலத்தில் இந்த ஊழியத்தை நிறைவேற்றும் இன்னைக்கு தேவ வல்லமை ஒவ்வொரு மேலும் வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த கடைசி கால ஊழியமானது உனக்காக நிறைவேற்றுகிறதால கிறிஸ்து வரப்போகிறதுனால அவர் வருகைக்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தமாக்கும்படிக்கு இந்த கிருபை சபைகளுக்கும் சபையின் விசுவாசிகளுக்கும் என் தேவன் அளித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் கடைசி கால ஊழியம். நீ எதை செய்ய நினைக்கிறாயோ அவைகளை மனுஷனுக்கு என்று செய்யாதே. எதை நிறைவேற்ற வேண்டும் நினைக்கிறாயோ ஒரு மனுஷனை திருப்திப்படுத்தும்படி நினைக்காதே. உன் சுயத்திற்கு இடம் கொடுக்காதே. உன்னை குறித்த மேடை உனக்குள் வர வேண்டாம். நீ ஐஸ்வர்யமா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருந்தது, ஆனால் முடிவை குறித்த ஒரு பயம் உனக்குள் ஏற்பட வேண்டும். விசுவாசத்திலே துடைக்கிற சவுல் மாம்சத்தில் குடிக்கிறார். மாம்சத்திலே துடைக்கிற சவுல் ஆவியிலே முடிக்கிறார். ஒரு ஓட்டத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது என்று வேதம் சொல்கிறது. பந்தயத்திலே ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள். ஆனால் பரிசை பெறுகிறவன் உலகத்திலே அவனுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற கிரீடம் மாத்திரமல்ல, விசுவாச ஓட்டத்திலே ஓடுகிறவன் தேவன் அவனுக்காய் வைத்திருக்கிற கிரீடத்தை சுதந்திரிக்கும்படியாய் இந்த காலங்களில் தேவனாகிய கர்த்தர் உனக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் எங்களுக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லுவையானால் நீ ஓடின ஓட்டம்
நீ போராடின போராட்டம், உன் வாழ்க்கையில நீ இழந்த காரியங்கள் எல்லாம் கிறிஸ்து அங்கீகரித்து விசேஷித்த கிருபையில உன்னை நடத்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். Don't try to be every time selfish and you want to do your own will and what the mind says, what your heart says. Don't ever follow that. You read the scripture very clearly and devoted it, and you have to proclaiming the word of God in your life. It will transform your life. It will never change until His coming. அப்படி வருகிற ஒரு நாளும் இந்த வார்த்தை மாறாது. இந்த வார்த்தைகளை கொடுக்கிறவர் தேவனாகிய கர்த்தர் என்பதை நீ மறந்து போகாதே. அபிஷேகத்திலும் ஆசீர்வாதத்திலும் தேவ கிருபையிலும் உன்னை தேவன் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய மகத்துவமான கிருபை உனக்கு மேல் இறங்கி கொண்டிருக்கிறபடினாலே இந்த கிருபை நீ இழந்து விடாதே. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை 2ஆம் வசனத்தை எனக்காக ஒரு வாசியுங்கள் வேகமாய். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல். இந்த வார்த்தை நீங்க பாருங்க, தெளிவா படிச்சு பாருங்க. கடைசி கால முடியும் உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்த்து வைக்க நினைக்கிற காரியம், பிள்ளைகளுக்காய் சுதந்திரத்தில் பங்கு கொடுக்க நினைக்கிற நீ, உன் பிள்ளைகளை விட உன்னை அழைத்தவரும் உன்னை தெரிந்து கொண்டவரும் உனக்காக ஜீவனை கொடுத்தவரும் உனக்காய் மரித்தவரும் உனக்காக எழுந்து பிதாவுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து உனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவரும் சீக்கிரமாக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தமாக்கி அவர் எங்கே இருக்கிறாரே அங்கு உன்னையும் அழைத்துக் கொண்டு போகும்படியா வரப்போகிறவருமான கிறிஸ்துவை குறித்த எண்ணம் பிள்ளைகளை விட அவர் மேல் அதிகமாய் காணப்பட வேண்டும் என்று இந்த நிறுவனத்துடைய ரகசியம் கிரேக்க மதத்திலே சொல்கிறது. You want to save something for your children, but you should save your soul first. After that you think of your children in future days. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நேற்று நான் ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன் டிவியில. ஒரு தாயும் ஒரு சின்ன பிள்ளையும் ஒரு ரயில்வே ட்ராக்கை கடக்க நினைக்கிறாங்க. ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து 2 பேரையும் மோதி 2 பேரும் செத்து போயிட்டாங்க. இது என்ன ஆச்சரியம் இருக்குன்னு கேட்குறீங்களா? அந்த அம்மா அந்த பிள்ளைக்காக எவ்வளவு சேர்த்து வச்சிருப்பாங்க. என் பிள்ளைக்கு நான் இதை கொடுக்க வேண்டும், இந்த படிப்பை கொடுக்க வேண்டும், இந்த ஆற்றலை கொடுக்க வேண்டும், இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும், நல்ல சாப்பாடு கொடுத்து பலப்படுத்தணும். என் பிள்ளை படிச்சு ஒரு டாக்டர் வருவான், ஒரு வக்கீல வருவான், என் கண்கள் காணும் என்று சொல்லி இந்த தாய் எத்தனை கனவு கண்டிருப்பாள். 2 பேரும் மறிச்சு போயிட்டாங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போய் அடக்கத்துக்கு அனுப்பிட்டாங்க. இந்த தாயுடைய நினைவுகள் நிறைவேறவில்லை. கண் முன்னால பிள்ளை மறிக்கிறதையும் பிள்ளைக்கு முன்னால தாய் மறிக்கிறதையும் தான் இந்த கடைசி காலத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவின் வருகைக்காக 2 பேரும் காத்திருப்பார்கள். ஆனால் அந்த ஜீவன் காக்கப்பட்டிருக்கும். யாருக்காக நாம் வாழ்கிறோம்? இந்த பூமியில பிள்ளைகளுக்காக வாழ்கிறோம். நமக்கு ஒரு மேன்மை உண்டாக வாழ்கிறோம். அது கிறிஸ்துவுக்காக நீ வாழ கற்றுக்கொள். 2 கொரிந்தியர் 4:2 அந்த பகுதியை நீ நிதானமாய் வாசித்து பாருங்க. அதற்குள் இருக்கிற ரகசியங்களை புரிந்து கொள்வீங்க. வாசிங்கள். வெட்கமான நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும். இதுதான் முக்கியமான காரியம். இவங்க நடக்கிறது பெருசு இல்ல. தேவனுடைய வசனத்தை என்ன செய்கிறாங்க? தந்திரமாய் தந்திரமாய் வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே பாருங்க, there are 2 categories. வசனத்தை விதைக்கிற ஆட்களை கூட you can see the 2 categories. இந்த 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, we reject all shameful deeds and underhanded the methods. We don't try
to trick anyone or distort the word of God. We tell the truth before God and all who are honest to know this. முதலாவது காரியத்தை பார்க்கிற பொழுது, this new way, that means a new ministry, உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வழி அவசியமாய் வேண்டும் என்று தேவன் நினைக்கிறார். You should be enter into the new way. உடைய பாதை ஒரு புதிய பாதையாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு பாரம்பரியத்தில் இருந்த காலங்களில், கிறிஸ்துவை அறியாத காலங்களில், விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த காலத்தில் உன்னுடைய மனநிலைமை எப்படி இருந்ததோ, உன் சூழ்நிலைகள் எப்படி இருந்ததோ, உன்னோடு கூட இருந்த ஜனங்களை நீ எப்படி போஷித்தாயோ, உன் வாழ்க்கையை எப்படி நடத்தினாயோ தெரியாது. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, கிறிஸ்துவில் வேர்கொண்ட பிறகு, சத்தியத்தை அறிந்த பிறகு, சத்தியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ செய்ய வேண்டிய ஒரு ஆழமான கிரியை இதுதான். இதைத்தான் தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். இங்கே முதல் காரியம் சொல்றாரு, this new way or this new ministry shows as God's mercy. உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ளே நீ ஒரு புதிய திட்டத்தை, ஒரு புதிய தீர்மானத்தை நீ வெளிப்படுத்துவாயானால், கர்த்தர் உன்மேல் உனக்கு காண்பிக்கிற இரக்கத்தை வெளிப்படுத்துகிறது. எதை சொல்லுது? ஆதியில் இருந்த கிரியை, ஆதி அன்பு உன்னிடத்திலே இல்லை என்றால் தேவனுடைய இரக்கம் உங்க ஊழியத்திலே அல்லது உங்க குடும்பத்திலே எப்படி கிரியை செய்யும்? நாளுக்கு நாள் கிறிஸ்துவுக்குள்ளே வளருகிறவர்களாய் ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே வேர் கொண்டவனானால் அவன் தன்னை வெளிப்படுத்த வேண்டும். இது என்று சொன்னால் ஒரு வேர் எவ்வளவு ஆழமாய் போனாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த வேர் பூமியை பற்றி கொண்ட பிறகு அது மேலாக தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு சித்தமான காரியங்களை, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் நடப்பிப்போமானால் எந்த கிரியையிலும் நமக்கு பங்கும் இல்லை, பாத்திரமும் இல்லை. இந்த முழு உருவ ஜெபத்துல 10 மணிலிருந்து 5:30 மணி வரைக்கும் நம்ம தேவ சமூகத்திலே காத்திருந்தோம். ஒரு நிமிஷம் கூட சத்துரு இந்த இடத்தை தொடாதபடி, நெருங்காதபடிக்கு கர்த்தர் அக்கினி அனுப்பி கொண்டே இருந்தார். அவருடைய பிரசன்னத்தை இங்கு வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் உணர்ந்தார்கள். அந்த முடிவில் சொன்ன ஒரு காரியம், this is the new experience in our life. ஒரு புதிய அனுபவத்தை கற்றுக்கொண்டோம், ஒரு புதிய ஊழியத்தை பார்க்கிறோம், ஒரு புதிய விடுதலையை பார்க்கிறோம், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் இரவெல்லாம் காத்திருப்பது எவ்வளவு மேன்மை என்று சொல்லி ஜனமுடைய வாயினால் சொல்ல நான் காதுகளால் நான் கேட்டேன். அப்ப இன்றைக்கு பார்க்கிற பொழுது கர்த்தத்துவம் உன்னை நடத்துகிற விதம், உன்னோடு பேசுகிற விதம், நீ மனுஷனுக்கு செவி கொடாதபடி தேவனுக்குள் இருக்கிற வாழ்க்கை பல நிலைகளில் உன்னை முன்னேற்றத்திற்கு நேராக உன்னை அழைத்து கொண்டு போகிறது. இந்த வசனத்தை நாம் விருதாவாய் கேட்போமானால், அல்லது அந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யவில்லை என்றால் நாம் எடுத்துக்கொண்ட வாழ்க்கை கிறிஸ்து வாழ்க்கை வெறுமையாக இருக்கும். ஆனால் இந்த பகுதியை பார்க்கிற பொழுது Paul felt the privilege to have the ministry of sharing the message of good news. This will be in 1 Corinthians chapter 15 verses 9. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் நான் சிறியவனாய் இருக்கிறேன். சபையை துன்பப்படுத்தினதினால் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒரு சபையை துன்பப்படுத்தணும் என்று நீங்க நினைக்க முடியாது, அதை செய்யவும் முடியாது, விட்டுருங்க. ஆனால் என்ன நடக்கும்? ஒரு சபையை துன்பப்படுத்துவது என்ன என்று சொன்னால், if you are not disciplined all the church service and church activities, you are condemning Christ in your heart. சபை ஒழுங்கை நீ கடைபிடிக்காதவரானால், சபை ஒழுங்கை நீ கடைபிடிக்காதவரானால்
நீ சபையை துன்பப்படுத்துகிறவனாய் இருக்கிறாய். இந்த பவுலுடைய நாட்களில் ஆரம்ப காலத்தில் அவன் சொல்லுகிறான், நான் சபையை துன்பப்படுத்தினதினாலே. இந்த சபையை துன்பப்படுத்துவது என்பது சபைக்குள் இருக்கிற விசுவாசிகளை அல்ல, கிறிஸ்துவம் நிறைவேற்றக்கூடாதபடிக்கு இயேசுவின் சுவிசேஷத்திற்கு தடையாய் நிற்கிற ஒரு அனுபவம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு நாம் எதிரடியாய் நிற்கிற ஒரு அனுபவம். இதைத்தான் அந்த நாளிலே சவுல் அதை செய்கிறார். அந்த சவுளுடைய வாழ்க்கையில அவன் சொல்லி, இந்த காரியத்தை நான் செய்ததினாலே அப்போஸ்தலன் என்று என்னால் பெயர் எடுக்க முடியவில்லை. இன்னைக்கு நீ அப்போஸ்தலன் எடுக்க வேண்டாம், சராசரி விசுவாசிகளாக இருக்க கற்றுக்கொள்ளலாம். ஒரு சபை விசுவாசி என்றால் ஒரு சபைக்குள் அவன் எல்லா சட்ட திட்டங்களுக்கும் அவன் அடங்கி நடக்கிறவனாய் இருக்கிறான். சபையுடைய எல்லா காரியங்களிலும் அவன் முழுமையாய் பங்கெடுக்கிறான். அந்த பங்கு அவனை உயர்த்துகிறது. அவனுடைய பங்கு சபையை இதாக தூக்கி நிறுத்துகிறது. இதை புரியாதபடி எந்த ஒரு காரியத்திலும் நாம் ஈடுபட முடியாது. அடுத்த பகுதியை பார்க்கிற பொழுது இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லி விடுகிறார். வாசிங்க 15:9 வாசிங்களா? 10 வாசிங்க. ஆகிலும் நான் இருக்கிறது பாருங்க, ஒரு சபையை துன்பப்படுத்தின மனுஷன் சொல்றான், நான் இருக்கிறது அவருடைய கிருபையினாலே. Because of God's grace, தேவனுடைய கிருபையினால் நான் இன்னைக்கு இருக்கிறேன். எவ்வளவு பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு எத்தனையோ வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை நாம கடந்து போயிட்டோம், எத்தனையோ பத்திரங்கள் எல்லாம் கடந்து போயிட்டோம் இல்லையா? ஒரு முறை நாமும் தெரியும், இங்க இருந்து கோயம்புத்தூருக்கு போகும்போது நம்ம கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, லாரியில போய் அடிச்சிருச்சு. அன்னைக்கு நினைச்சிருந்துக்கலாம், லாரி கொஞ்சம் வேகமா போது இருந்தேன்னா நாங்க 3 பேரும் செத்து 4 பேரும் செத்துருப்போம். நீ இருக்கணும்னா நீ கிருபை சொல்லுங்களேன் சத்தமா. வாழ்க்கையில எத்தனையோ கிருபையை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை கர்த்தர் கொடுத்த கிருபையினாலே நாம் ஜீவனோடு இருக்கிறோம். நமக்கு கிருபை தந்த கர்த்தரை எங்க வைத்திருக்கிறோம். பல நேரங்கள் சொல்றோம், யாராவது சொல்றாங்க, ஐயா நீ காலையில ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், நான் உழைச்சுட்டேயா? அப்படியா? எனக்கு கூட அந்த மாதிரி ஒரு அனுபவம் நடந்துச்சு. அது பிறகுதான் என் வாழ்க்கை மாறிடுச்சு. எதுவும் வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஏசப்பா பாதத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டேன். அதுக்காக தான் கர்த்தர் அந்த கிருபையை கொடுக்கிறார், அந்த இரக்கத்தை கொடுக்கிறார், அந்த தயவை கொடுக்கிறார். அடுத்து வாசிப்பாங்க 15:11 வாசிப்பாங்க. நானாகிலும் அவர்களாகிலும் உம்மை பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்களே. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று எப்படி சொல்லலாம்? இவங்க as though I have been born at the wrong time. I have been born in the wrong time. ஒருவேளை என்னுடைய ரட்சிப்பு இந்த நாட்களில் தொடங்கி இருக்குமானால் நான் ஒரு பெரிய ஊழியக்காரனாக வந்திருப்பேன். இந்த ரட்சிப்பு நாட்களில் இப்படி ஒரு கிரியை செய்திருக்குமானால் கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருப்பார். நான் ரட்சிக்கப்பட்டது, ஞானஸ்நானம் எடுத்தது, இதெல்லாம் பாருங்க, ஒரு மனுஷனால நீ உயர்த்தப்படுவதில்லை. யாருடைய ஞானஸ்நானம் எடுத்தோம் என்பது முக்கியம் இல்லை, யார் சொல்லி எடுத்தோம் தான் முக்கியம். உனக்குள்ள அந்த ஞானஸ்தானத்தினுடைய ஐக்கியம் இன்னைக்கும் பலப்பட்டு கொண்டிருக்கிறதா? கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு ஐக்கியம் ஞானஸ்தானத்துக்கு பிறகு இன்னும் அது தொடர்கிறதா? கேட்டு பாருங்க, சில சொல்லுவோம், இன்னும் அந்த பழைய ஐக்கியத்தில் இருக்கீங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் விட்டு ரொம்ப காலம் ஆச்சு பாஸ்டர். அவங்கள பார்க்கறது இல்லை, அவங்கள பேசுறது இல்லை, சரி வரல, கழட்டி விட்டுட்டோம், அவ்வளவுதான். இப்ப கிறிஸ்துவோடு நெருங்கி இருக்கிறோம், நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கிட்டோம். மனுஷன் ஓடணும், அவன் கொண்டு நடுத்தர நிக்க வச்சுட்டான். இப்ப தேவனை நம்பி இருக்கிறோம், இப்ப உயர்த்தப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு சொல்றீங்க? கரண்டி தட்டி தேவைப்படுது. The human race, மனுஷனை நம்பி நீ செய்கிற காரியம் எதுவும் தேவன் உன்னை உயர்த்தக்கூடாதபடி அது தடையாக இருக்கிறது. அதான் சொன்னார், எதை செய்தாலும் நீங்க மனுஷனுக்கு என்று செய்யாமல் தேவனுக்கு என்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இதுல சொல்றாரு, as though I was still born. இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளே நான் ஒரு புதிய பிறவியாய் பிறந்து கொண்டுதான் இருக்கிறேன். Still I am born.
This powers can refer to the miscarriage of stillbirth. Here might express the unusual manner of Paul's conversion. ஒரு ஜனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிப்புக்கு நேராய் நடத்துவாரானால் எல்லாம் முடிந்தது என்று நீ தீர்மானிக்காதே. இன்னைக்கு தான் பிறக்க ஆரம்பிக்கல. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ள நீ பிறந்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை உன் வாழ்க்கையில சுதந்திரித்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவோடு நடந்து கொண்டிருக்கிறாய். அவருடைய செயல்களை உயர்த்தி கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் still you are born. நேற்று ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல பிறந்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற உபதேசத்துல இன்னைக்கு ஒரு மாதிரி பிறக்கிறோம். நேற்று இருந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இன்னைக்கு இல்லையே. அந்த விசுவாசத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் வேற விசுவாசத்தை வளர ஆரம்பிச்சிட்டோம். அது கிறிஸ்துவின் உபதேசத்துல இன்னும் தெளிவாக இருக்கிறோம். ஒரு தெளிந்த நீருடைய போல எங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி விட்டுட்டார். உபதேசம் உன்னை மாற்றுவது என்று சொன்னால் கிறிஸ்துவினால் எந்த சுதந்திரத்திலும் நீ பங்கடைய முடியாது. Here it might express the unusual manners of Paul's conversion or derogatory view some offense, senses of unworthiness. உன்னை ரட்சிக்க வச்சிட்டோம். ஆனா சொல்லுவாங்க இவங்க ரட்சிப்பிற்கு ஏதுவானவர்களாய் நடக்கவில்லை. ரட்சிப்புக்கு ஏதுவானவர்களாய் நாம் இவர்களை காணவில்லை. பல நேரங்களிலே ஒரு விசுவாசி பின்மாற்றத்திலே கடந்து போவானால் அந்த விசுவாசிகளை குறித்து எந்த ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டரும் கண்டிப்பா கவலைப்படுவாங்க. அந்த கவலை சில நாட்களா எனக்கு இருந்துச்சு. நான் கேட்ட ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு லேசா பின்மாற்றத்தில் போகிறார்களே, சுவிசேஷம் இல்லை, செவ்வாய்க்கிழமை உபவாச கூட்டம் இல்லை, முழு ஜெபம் இல்லை, இப்படி இவங்க பின்மாற்றத்திலேயே போய்கிட்டு இருக்காங்களே என்று நான் ஒரு வேதனைப்பட்டேன். அது ஆவியானவர் அன்னைக்கு திடீர் அதை யோசிச்சுட்டே நான் என்ன செஞ்சேன், வேதத்தை எடுத்து ஒரு மெசேஜுக்காக உட்கார்ந்தேன். அந்த நாளில் ஆவியானவர் சின்ன குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பது போல கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்த தெரியுமா? ஆண்டவரே, நான் யோசித்து பார்த்தேன். 93ஆம் வருஷத்துக்கு பிறகுதான் வேறு சில ஊழியர்களை அழைத்து ஞானஸ்தானத்திற்கு ஜனங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு முறை ஞானம் செல்லும் போது 27, 30 அப்படின்னு ஆத்மாக்களை ஞானஸ்தானங்களை வழி நடத்தும். அப்படி ஒரு சுவிசேஷ பாரம் இருந்தது. ஞானஸ்தானம் எடுத்தோம், ஜனங்களை தான் ரசிக்கப்பட்டாங்க. அந்த நாட்களில் நம்ம கொண்டு போய் லீட் பண்ணி எவ்வளவு பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு அப்படியே லிஸ்ட்டை போட்டு 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 கொஞ்சம் உண்மையாகவே நான் அன்றைக்கு சோர்ந்து போயிட்டேன். இத்தனை ஆத்துமாக்கள் இன்னைக்கு நம்ம கூட இந்த சுவிசேஷத்துல இருந்திருந்தாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அவங்களுக்காக ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி நான் உள்ளத்துல ஜெபித்து கொண்டு சிறு வேதத்தை தியானிக்கலாம், ஒரு பிரசங்கத்தை தயார் பண்ணலாம்னு சொல்லி நான் உட்கார்ந்து வேதத்தை எடுத்து தியானித்து கொண்டிருந்தேன். அப்போ ஆவியானவர் ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்து நான் புரட்டுகிற பொழுது அந்த பகுதியை கர்த்தர் உள்ளத்துல பேசினேன். இந்த வசனத்தை எடுத்து வாசி என்று சொன்னேன். நான் செய்திக்கு நேராக நான் அந்த நேரத்தில் நான் என்னை கான்சன்ட்ரேட் பண்ணதுனால ஆவியானவர் அதை உணர்த்தப்பட்டு உறுதிப்படுத்தினார். இந்த வசனத்தை எடுத்து வாசித்த உடனே ஒரே ஒரு காரியம், ஒரு எத்தியோப்பிய நிதி அமைச்சருக்கு பிலிப்பு என்பவர் ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு இவர் தண்ணீரை விட்டு மேலே வருகிறார். அது எத்தியோப்பிய மந்திரி நிதி அமைச்சர் பிலிப்பை காணவில்லை. எப்படி வந்தாரு, என்ன செஞ்சாரு, என்ன நடந்துச்சு தெரியாது. இவரும் அது பிறகு கவலைப்படல. ஞானஸ்தானம் கொடுத்தாங்கன்னு ஞானஸ்தானம் பெற்றவரும் கவலைப்படல, ஞானஸ்தானம் கொடுத்தவரும் கவலைப்படல. This leading of the Holy Spirit என்று ஒரே வார்த்தை சொன்னாங்க. என் வானத்தை பார்க்கறது போல இருந்துச்சு. இதுதான் ஆண்டவரே, ஞானஸ்தானம் கொடுத்தா என் வேலை முடிஞ்சிச்சுல, இனி உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்துருச்சு, இனி நான் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் அந்த நாளில் எனக்கு ஒரு தெளிவை கற்றுக் கொடுத்தேன். இவர்கிட்ட தான் ஞானஸ்தானத்தை நீ சொல்ல முடியாது, இவங்களுக்கு நான் தான் ஞானஸ்தானத்தை சொல்ல முடியாது. இது பிறகு நானும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. வேதம் சொல்லுது, அவன் செய்கிற கிரியைக்கு தக்கவாறு பலன் வரப்போகிறது. அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஞானஸ்தானம் எடுத்த பிறகு
உன் வாழ்க்கையில் எடுக்கிற தீர்மானங்களுக்கெல்லாம் அவர் சாட்சியாக இருக்கிறார். அடுத்த ஒரு காரியத்தை சொல்றாரு. The overall emphasis on the extraordinary grace of God to Paul as a performer, prosecutor of Christ's church and also Christ's ministry. Galatians 1:13 எடுத்து பாருங்க. நான் யூத மார்க்கத்தில் இருந்த பொழுது என்னுடைய நடக்கையை குறித்து தேவனுடைய சபையை மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரே என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்தில் நான் தேறினவனாய் காணப்பட்டேன். என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் கிறிஸ்துவை புறஜாதிகளிடத்தில் அறிவிக்கும்படியாய் அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த பொழுது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும், இத முகத்தை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்க. நீ எந்த காரியத்தை குறித்து தீர்மானம் எடுத்தாலும் உன் மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் நீ தீர்மானம் எடுக்காமல் அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்திலே பாருங்க. இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:3 எடுத்துக் கொள்ளுங்க. Acts chapter 8:3 and also Acts chapter 9 verses 1 and 2. என்ன சொல்லுகிறார்? I also saw him. இப்படி துன்பப்படுத்தின ஒரு மனிதனாகிய நான் அவரை முகமுகமாய் நான் பரிசித்தேன். அவரை நான் முகமுகமாய் பார்த்தேன். இது முதல் பகுதியில அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார். வேகம் வாசிங்க. அப்போஸ்தலர் 8:3. சவுல் வீடுகள் தோறும் நிறைந்து இது நீங்க தொடர்ந்து வாசிக்கலாம். 8ஆம் 9ஆம் அதிகாரத்தில் கூட 1-2 பார்க்கலாம். ஆனா அடுத்து என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, அதே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்பாங்க. இந்த காலத்தில் நீ கிறிஸ்துவோடு இணைந்து ஊழியம் செய்யும்படியாய் நீ அவரை முகமுகமாய், that means you can hear the voice directly to you, உனக்கு நேரடியாக சத்தம் கேட்கும்படியாய் அன்றைக்கு சவுலை அழைத்த தேவன் ஒரு திட்டத்தோடும் ஒரு தீர்மானத்தோடும் இன்றைக்கு இந்த கனமான ஊழியம் செய்யும்படி உன்னை அழைக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலே தேவத்துவத்தினுடைய ரகசியங்கள் உன் வாழ்க்கையில வெளிப்படவில்லை என்றால் நீ வாழ்கிற வாழ்க்கையில பிரச்சனைகள் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். உன் வாழ்க்கையில நீ ஜெபிக்கிற பொழுது இந்த நாட்களில் கடைசி காலங்களிலே ஒரு தெளிவான வெளிப்பாடுகள் உனக்கு கிடைக்கவில்லை என்றால், நீ ஜெபிக்கிற பொழுது உனக்குள்ள இந்த தரிசனம் வெளிப்படவில்லை என்றால், தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியங்களை நீ உணரவில்லை என்று சொன்னால் வெறுமையான ஜெபம் எந்த நேரத்திலும் உனக்கு பிரயோஜனமாய் இருக்க முடியாது. ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிற பொழுது தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டு இனி ஜெபிக்கிற ஜெபத்திற்கான பதிலையும் அது ஜெபிக்க வேண்டிய விண்ணப்பத்தினுடைய மாந்தரத்தையும் கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் சபைக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இதை இந்த காலத்தில் நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு காரியத்தை நாம் ஜெபிக்க தொடங்குகிற பொழுது இந்த காரியத்தினுடைய பதிலை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை காண்பிக்கிறார். அந்த காரியத்தினுடைய நிலநாட்டத்தை காண்பிக்கிறார். இது இப்படித்தான் ஆகும் என்று சொல்லுகிறார். இவைகளை பெற்றுக் கொள்ளாதவர்கள் இந்த கடைசி கால ஜெப ஜீவியத்தில் கிறிஸ்துவின் பங்கு அவரிடத்தில் இல்லை
ஜெபிக்கிறோம் என்று அல்ல, கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகளோடு திட்டமான முறைமையின்படி நடக்கக்கூடிய சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து கர்த்தர் தெளிவாக திட்டமாய் உன்னோடு பேச அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதைத்தான் இந்த காலத்தில் பார்க்கிறோம். 10ஆம் வசனம் பாருங்க. Paul's awareness of God, extraordinary special favor. என்ன சொல்றாங்க? Paul's awareness of God, கிறிஸ்துவை குறித்தான உணர்வு. அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள கிறிஸ்துவை குறித்து, தேவனை குறித்தான உணர்வு அசாதாரணமாய் வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. It is not an ordinary experience, but Paul received the extraordinary revelation by God, and also to him resulted in an extraordinary response on his part. Extraordinary response. இவர் இந்த ஜெபத்திற்கு நான் ஏறுகிற ஜெபம், நான் தேவனிடத்தில் பேசுகிற வார்த்தை இப்படியா எனக்குள்ளே வரும் என்று நாம் யோசிக்கிற பொழுது இந்த காரியம் நமக்கு ஒரு பெரிதான வெளிப்பாடுகளை, ஒரு மிகப்பெரிய காரியத்தை இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ விரும்புவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாய் நான் செய்வேன். நாம் ஒன்றை கேட்கிறோம், ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு தாங்க, இந்த மேன்மை எனக்கு கொடுங்க, இப்படியா என்னை வழி நடத்துங்க, இந்த தயவை கொடுங்கன்னு கேட்கிற பொழுது இந்த தயவை காட்டிலும் கர்த்தர் வித்தியாசமாக நடத்துகிறார். உனக்கு என்ன வேண்டும் என்று தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். எந்த நிலைமையில் நீ அழைக்கப்பட்டாய் என்று தெளிவாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலத்தில் இந்த கிறிஸ்துவ சுவிசேஷமானது ஏதோ ஒரு காரியத்தை சில மணி நேரங்கள் வசனத்தை கொடுக்க வேண்டும் அவ்வளவுதான் என்கிற எண்ணம் இருக்கிறதுனால ஒவ்வொரு கிறிஸ்தவ சபை விசுவாசிகளும் உண்மையான தேவத்துவத்தை உணராத நிலைமையில் இருக்கிறோம். அன்னைக்கு வேதாகமத்தில் சில காரியங்களை பார்க்கிறோம். பிரசங்கம் என்று சொல்லுகிற பொழுது அதை கேட்கிறவர்களும் சரி, பிரசங்கிக்கிறவர்களும் சரி, ஒரு அசாதாரணமான நிலைமையில நடத்தப்பட்டார்கள் என்பது மிக உண்மையான கருத்து. அன்னைக்கு சுவிசேஷத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும் போது என்ன செய்வோம்? நித்திரை மயக்கத்தில் போயிடுவோம். பைபிள் கீழே விழுகிறது கூட தெரியாது. யோசிச்சு பாருங்க. This is not a church activities. இரவெல்லாம் தூங்குறோம், காலையில் எழுந்து நம்ம ஆயத்தப்படுத்திடணும். எங்க வரும்? நேற்று மத்தியான பிரசனத்தில் சொன்னேன், தேவனுடைய சபை எவ்வளவு மேன்மையானது, இந்த பரிசுத்த ராபோஜனம் எவ்வளவு மேன்மையானது. கிறிஸ்து நமக்கு அந்த ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நேற்று நான் யோசனை, நிறைய பேர் ஆன்லைன் பேருக்கு பிறகு ரொம்ப பேர் வரமாட்டாங்க நினைச்சேன். நல்ல ஜனங்களை நான் பார்த்தேன். அது என்ன ஒரு காரணம் தெரியுமா? ஜனங்களுக்குள் இருக்கிற தேவ அன்பு, ஜனங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் அன்பு அவங்களை நெருக்கி பாருங்க. இருந்து கொடுத்த முடிச்சுட்டு 7 மணிக்கு போயிட்டு உடனே ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ தூங்கிட்டு திரும்பவும் ஒரு சமூகத்துக்கு ஓடி வந்து உட்காரணும்னு சொன்னா, இது இடத்துக்குள்ள கேட்கிற வார்த்தை வசனம் அவங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. இந்த நாட்களுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற சுதந்திரம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு தேவன் அவர்களை பங்கும் பாத்திரமாய் மாற்றிவிட்டார். அநேகர் சொல்லுகிற சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து சாட்சி சொல்லுகிற பொழுது உபவாசத்துல அவன் சொல்ற சாட்சி தெரியுமா? இந்த பிரச்சனைகளிலிருந்து கர்த்தனை விடுவித்திருக்கிறார், இந்த நன்மை எனக்கு கர்த்தர் கொடுத்து விட்டார், நாசவத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார், இந்த தடைகள் நீக்கி இருக்கிறார், இந்த சுதந்திரத்தை நாங்கள் பங்கெடுத்து இருக்கிறோம். இப்படி சொல்லுகிற பொழுது எங்களுக்கு உண்மையாகவே உற்சாகம் என்ன தெரியுமா? வந்து இடத்திலே சொல்லுகிற இந்த கனமான சாட்சிகள். இதுல ஒரு காரியத்தை திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன். The Paul's awareness of God's extraordinary, the special favor. அடுத்த காரியம் சொல்றாரு. இதை இன்னும் கொஞ்சம் கூர்ந்து சொல்லுகிற ஒரு வார்த்தையில பார்க்கிற பொழுது, to him resulted in an extraordinary response on his part, but even that must be understood as an expression of God. தேவனுடைய அந்த வெளிப்பாடுகள், how God expressing the working through me by the grace of God.
கர்த்தரை செய்தார், பாலை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். துன்பப்படுத்தினவன் அந்த எந்த ஒரு நிலைப்பாடு மாறாதபடி ஒரு காலத்துல சபையை துன்பப்படுத்தினவன் தான், ஆமா இல்லைன்னு சொல்ல. ஆனா இன்னைக்கு அவனுக்குள்ள கர்த்தர் கிருபையை போட்டு அவன் கர்த்தருக்காய் பெரிய ஊழியக்காரனாய் அநேக நிருபங்களை எழுதுகிறவனாய் கர்த்தர் அந்த பாடை மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, இதை கொஞ்சம் என்னோடு கூட சேர்ந்து தெரிந்து கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை தெரிந்து கொள்ளுங்க. அது முடிக்க வேண்டிய சில பகுதிகள் இருக்குது. Paul's ministry was marked by honesty, unlike some other preachers. எப்படி இருந்துச்சா? தேவனை எப்படி பிரசங்கம் பண்ணாரு? உண்மையாய். எப்படி உண்மையா பிரசங்கம் பண்றது? மற்ற போதகர்களை போல அல்ல, மற்ற போதகர்களை போல அல்ல. யார் வந்தாலும் அந்த ஜனங்களுக்குள் இருக்கிறத மாதிரி பேசணும். They may be close to us or against us. அவங்க நமக்கு நெருங்க சொந்தமா, உறவா, நல்ல ஐக்கியமா, அதெல்லாம் ரெண்டாவது. உள்ளதை உள்ளபடி பேசணும். இது பவுலுடைய வாழ்க்கையில ஊழியத்திற்கு ஒரு பெரிய சப்போர்ட் பாருங்க. பவுல் சொன்னாரு, ஒரு சபைக்குள்ள போனார். அவர் சொன்னாரு, நீங்கள் பிரசங்கிக்கிற பிரகாரம் பிரசங்கித்தா இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் ஒரு ஆத்மா கூட ரசிக்கப்படாது. ஒரு மனுஷன் அவருடைய வாழ்க்கையில தவறு செய்கிற பொழுது அந்த தவறை அது தவறு என்று சொல்வது தவறா? பவுல் சொன்னார், this is what you is not. God never accept you. மனுஷன் உடனே பேச்செல்லாம் மூச்சு இல்லை. அப்புறம் அவங்க காணும் சபையில் இழப்பு பாலுக்கு இல்லை, எனக்கு இல்லை, சபைக்கு இல்லை. அவங்க they are the losers. தேவ கிருபையை தவற விடுகிறவர்கள், இழந்து விடுகிறவர்கள். இனி சொல்றேன், இனி நான் ஜீவனோடு இருப்பவருடைய சுத்த கிருபை அப்படின்னா அந்த கிருபை இழந்துட்டேனா திரும்பியும் எங்க ஆரம்பிச்சோமோ அங்க போய் நிக்கணும். ஒரு பாஸ்டர் சொன்னாரு, எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்கு தெரியாது, ஐயா நான் ஒரு சாக்கடை அருகில காலவன் தொடங்கி ராத்திரி வரைக்கும் சீட் ஆடிக்கிட்டு இருந்தேன். அந்த வழியா வந்து ஒரு பெண்டிகாஸ்டல் பாஸ்டர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் பாடிக்கிட்டே வந்தார். நல்ல நீ குடி போதையில இருந்தேன். இந்த பாஸ்டர் பிடிச்சு நல்லா அடிச்சு இந்த ட்ரம் எல்லாம் பிடிச்சு சட்டையெல்லாம் பிடிச்சு ஓட விட்ட அந்த பாஸ்டர். அதுக்கு பிறகு நான் நித்திரை செய்யவே இல்லை. பல மாதங்கள் பைத்தியம் பிடித்தவரை போல நான் அழைத்து கொண்டிருந்தேன். என்னை கொண்டு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த பாஸ்டர் நான் அடிச்சனோ அந்த பாஸ்டர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு. ஒரு பண்ணு, ஒரு 2 ஆரஞ்சு 2 ஆப்பிள் வாங்கிட்டு வர்றாரு. ஒவ்வொருத்தரையா பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வர்றாரு. அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையில வறுமையில இருக்கிற ஆட்களுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்து கொடுக்குறாரு, ஒரு ஆரஞ்சு எடுத்து கொடுக்குறாரு, ஒரு பண்ணு எடுத்து கொடுக்குறாரு. இப்படி வரும்போது என்கிட்ட வந்து நிற்கும் போது நான் இவன் மனுஷனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யாரு பார்த்தா இவருக்கு தெரியுது. ஏன்னா அடி வாங்கினாலும் இல்லை, அடி கொடுத்தவன் வந்துட்டான், அடி வாங்கினவங்க நல்லா தெரியுது. தம்பி நல்லா இருக்கீங்களா தம்பி? அந்த மீதி இருந்த பையன் அப்படியே அவங்க கொடுத்துட்டு, என்ன எதுக்காக வந்து படுத்துறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஐயா நிறுத்துறை வரல, நான் உண்மையை சொல்லணுமான்னு கேட்டா, சொல்லுங்க தம்பி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஞாபகம் இருக்கா, ஒரு முறை நான் சீட் ஆடிட்டு இருக்கும்போது இயேசு நல்லவன்னு ட்ரம் அடிச்சுட்டு வந்தீங்க. ட்ரம் அடிச்சு கிழிச்சு உங்களையும் சட்டையெல்லாம் கிழிச்சு ஓட விட்டேன். அதே மாதிரி தான் நான் உங்களை அடித்த நாள் இருந்து எனக்கு தூக்கம் வரல. எந்த காரியம் என்னால் செய்ய முடியல. ஒரு பைத்தியம் பிடித்தவனை போல ஆயிட்டேன். எங்க வீட்டுல வந்து நீங்க அட்மிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அட்மிட் பண்ணதோட சரி, இதுவரைக்கும் என்னை பார்க்க யாரும் வரலையா? கொடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுக்குற பாலை ரொட்டியை சாப்பிட்டு படுத்துக்கிட்டு இருக்கேன். கண்ணீரோடு சொன்னான். அவன் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை தெரியுமா? நீ என்னை அடிச்சதை நான் மறந்துட்டேன், நீ என்னை அடிச்சதையே மறந்துடு, உனக்காக நான் ஜெபிக்கட்டுமா, உனக்காக ஜெபிக்கட்டுமான்னு சொல்லி கண்ணீரோடு அழுது அவனுடைய அருகில் அவன் கரத்தை பிடித்து விளங்கால் பிடித்து ஜெபித்தான். அந்த நிமிஷத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. அவருடைய இருதயம் மாற்றப்பட்டது. ஐயா உங்களுடைய விலாசத்தை கொடுங்க, சீக்கிரத்துல டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னா உங்களை வந்து நான் பார்க்கிறேன்னு சொன்னேன். அதே போல சில நாட்களுக்குள்ள டிஸ்சார்ஜ் ஆயிட்டான். டிஸ்சார்ஜ் ஆனவன் அட்ரஸ் எடுத்து நேரா அந்த சபைக்கு போனான். போதகர் அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார்.
ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டான். ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு அவன் கண்களிலே கண்ணீர். சபை முடிந்து வருகிற உடனே இந்த போதகரை பார்க்க வேண்டும், இந்த போதகத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும், இந்த போதகர் ஏற்றுக்கொண்டால் சரி, இல்லைன்னா பார்க்கலான்னு சொல்லி சபை முடிந்த உடனே போதகரை பார்த்தான். இந்த போதகர் அவனை கட்டி அணைத்தார். என்ன தம்பி, அன்னைக்கு பார்த்த ட்ரெஸ் எதையும் போட்டு வீட்டுக்கு வாங்க கூட்டிட்டு போனார். நல்ல துணிமணிகளை கொடுத்தார், நல்ல சாப்பாடு கொடுத்தார். சொன்னார், உனக்கு என்ன வேலை தெரியும், எங்க போறேன்? சொன்னேன், ஒன்றும் தெரியாதியா சொன்னேன், என் கூட இருந்து கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அந்த ஊழியரோடு கூட இருந்தான். ஒரு கார் ஆக்சிடென்ட், இந்த பாஸ்டர் இறந்துட்டார். இவர் பாஸ்டர் கூட போய் 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 ஊழியர் செஞ்சதுனால அந்த சபையுடைய பொறுப்பை மூப்பர்கள் இந்த மனிதனிடத்தில் கொடுத்தார்கள். மனுஷனுடைய வாழ்க்கையை கொடுத்து யாரும் யோசிக்கல. 13 வருஷம் இந்த பாஸ்டர் இருந்ததுனால இந்த சபையும் சபையின் பொறுப்பும் அவன் கையில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் கனமாய் அவனை நடத்தினார். வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொடுத்தார். நீங்க மதுமையான ஒரு ஊழியக்காரனா இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஊழியக்காரனுடைய சுதந்திரம் இவன் கையில கொடுக்கப்பட்டது. இந்த பாஸ்டர் அவனை எப்படி யோசிச்சாரு? இவனுடைய மகனாய் இந்த ஊழியத்தை ஒரு நாள் செய்வான், என் வீட்டில் தங்க வைப்பேன், நான் சாப்பிடுவதை கொடுப்பேன், நான் உடுத்துகிறதை கொடுப்பேன் என்று சொல்லி அவர் உண்மையுத்தமாய் அவரை நேசித்தார். அவர் பெரிய ஊழியக்காரனாய் ஒரு நாள் வந்தார். அவர் சொன்ன சாட்சியை கேட்க நான் கலங்கினேன். நம்முடைய அலுவலக சபையில வந்து ஒரு தடவை ஒயிட் பேண்ட் ஒயிட் ஜிப்பா போட்டு பேசினாங்க. பல இடங்களுக்கு கர்த்தரை கொண்டு போகிறார். அருமையான சபை உண்டு. இயேசு அழைக்கிறார். பயிற்சி முகாமிலே கடந்து போன பொழுது அந்த மனிதனை நான் சந்தித்தேன். அவருடைய சாட்சி நான் கேட்டேன். அவர் சொன்ன பெங்களூர் வந்து அவங்க சபையில் வந்து நான் பேசுகிறேன்னு சொன்னாரு. அது எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்கிறது தெரியும். இன்றைக்கும் ஒரு வல்லமையான கருவியாய் கர்த்தர் பயன்படுத்துகிறார். உளையான சேற்றிலிருந்து உன்னை கர்த்தர் தூக்கி எடுத்தார். நீ கர்த்தரோடு இருக்கிற வரைக்கும் அந்த ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்கிறது. சொந்த குமாரனாய் உன்னை மாற்றுகிறது. குமாரனுக்குள்ள இருக்கிற கிருபையை உனக்குள்ள அவர் கொடுக்கிறார். குமாரனை எப்படி நேசித்தார் அப்படியே நேசிக்கிறார். இந்த கிருபை எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாராலும் இதை சுதந்திரிக்க முடியாது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில அவர் கற்றுக்கொள்கிற காரியத்தை பார்க்கிறோம். இங்கே 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசியுங்கள். என்ன சொல்லலாம்? இதெல்லாம் வெட்கமான அந்தரங்க காரியங்களை என்ன சொல்றாரு? The people always cunning, அந்தரமாய். இன்னைக்கு வந்து உங்க வாழ்க்கையில சில விசுவாசிகள் நேரடியா உங்க வாழ்க்கையில நுழைய முடியாது. உங்க வீடுகளுக்குள்ள தந்திரமாய் தான் நுழைவாங்க. அப்படி தந்திரமாய் நுழைந்து வாசிக்குமா? தேவனுடைய வசனத்தை புரட்டாமலும் தேவனுக்கு முன்பாக உத்தமன் என்று விளங்கப்படுகிறோம். இதுல 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. 17 அநேகரை போல நாங்கள் வேத வசனத்தை களப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்படுகிற பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சமூகத்திலே பேசுகிறோம் என்பதை நினைவு கூறணும். இங்கே வேதம் சொல்றது, some preach for the personal benefit, ஒரு சுய பிரயோஜனத்திற்காக. ஒரு வசனம் பிரசங்கிக்கிறோம்னா அது என்னுடைய பிரயோஜனத்திற்காக நம்ம பேசக்கூடாது. 2வது சொல்றாரு, we preach the word of God with sincerity and with Christ authority, கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு. வசனம் எப்படி பேசணும்? கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தோடும். அடுத்து 3வது காரியம் சொல்றாரு பாருங்க, knowing that God is watching us, கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். பிரசங்கம் ஒரு காரியத்தை சொல்லும்போது டோட்டல் இன்வால்வ்மென்ட். ஒரு பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கை நடத்துகிற பொழுது டிரான்ஸ்பரண்ட் லைஃப் இருக்குமானால்
அவங்க தெளிவா மேலுக்கு மேல மேலுக்கு மேல வந்துருவாங்க. அந்த அந்த டிரான்ஸ்பரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கையில அவர்களுக்கு குழி தோண்டுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 4ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிப்பாங்க. மறை பொருளாய் இருந்தால் எப்படி இருக்கும்? கெட்டு போகிறவர்களுக்கு மறை பொருளாய் நம்ம எதுவுமே பேசுறது இல்லை. நீங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசித்து பாருங்க. பிரச்சனை எப்படி இருக்குமா? மறை பொருளா இல்ல. அது யாருக்கு மறை பொருளா இருக்கும்? பாத்தீங்க, அவ்வளவு இதுவும் டிரான்ஸ்பரண்ட் மெசேஜ். ஒரு சபைய உன் பிள்ளைக்கு நீ எந்த சுதந்திரத்தை சேர்த்து வைக்கிற சொல்லு பார்க்கலாம். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லணுமா? ஒரு மனிதனுக்கு தூக்கு தண்டனை போடுறாங்க. அந்த மனிதன் ஜட்ஜு சொல்லிட்டாரு, இவர் செய்யல இந்த கொலை, கொள்ளை, திருட்டு இது எல்லாத்தையும் நான் மனதில் வைத்து இப்படிப்பட்ட மனிதன் சமுதாயத்தில் இருக்கக்கூடாது என்று நான் தூக்கு தண்டனை கொடுக்கிறேன் அப்படின்னு தீர்ப்பளித்தார். இவனுக்குள்ள சரி நம்ம செஞ்ச தண்டனைக்கு தூக்கு இறுக்கமா வச்சிருக்கான். தூக்கு தண்டனையான்னு பயப்படல, இப்படி இறுக்கமா நிக்கிறான். அந்த ஜட்ஜி கேட்டாரு, நான் தூக்கு தண்டனை கொடுத்துருவேன், கவலை இல்லையா? அதான் சொல்லிட்டீங்கல்ல என்ன மாத்துவா போறீங்க அப்படின்னா. கடைசி ஆசை என்ன? எங்க அம்மாவை பார்க்கணும், அவ்வளவுதானே, ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. உடனே போய் சொன்னாங்க, உங்க மகனுக்கு இந்த நாளில் தூக்கு தண்டனை, உங்க பையனை பார்க்க வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு அழுதுட்டு அங்கிருந்து ஓடி வருது. அழுதுட்டு, ஐயோ என் பிள்ளைக்கு தூக்கு தண்டனை, என் பிள்ளை செத்து போயிடுவானா, என் பிள்ளைய நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அந்த அம்மா அழுதுட்டு ஓடி வராங்க. இந்த போலீஸ் உடைய கைகளை விலங்கு போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் சில நேரத்தில் இவனை கொண்டு போய் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் செல்லில் அடைக்கணும். மருத்துவ பரிசோதனை முடிந்த பிறகு இவனை தூக்கில் போட போறாங்க. அதுக்கு முன்னாடி அம்மாவை பார்க்கணும்னு சொன்னதுனால அதுக்கான ஒழுங்கை ஏற்படுத்தி இருந்தாங்க. போலீஸ்கான சங்கிலியா அந்த கைத்துல கட்டி அந்த கையில போட்டிருந்த விலங்குகளை எல்லாம் அவிழ்த்து விட்டுட்டு இருப்பா, ரொம்ப நேரம் எடுத்துக்காத, அம்மாட்ட 2 வார்த்தை பாசமா பேசு. ரொம்ப துக்கமா இருப்பாங்க, இருதயத்தை கடினப்படுத்தாம ரொம்ப கொஞ்சம் இதாக அப்படியே அன்பை பரிமாறிக்கொள்ளுன்னு சொல்லி அவனுக்கு ஆர்டர் சொல்லு, அவனை தேர்தல் சொல்லி இந்த போலீஸ் அதிகாரி சொல்லி அனுப்புறான். சரி சரி அப்படின்ட்டு போறான். அந்த அம்மாவை பார்க்கணும். அந்த அம்மா ஓடி வருது, மகனே அவனுக்கு தூக்க, அப்பா அப்பா நீ சாவ போறே அப்பா ஓடி வருது. நம்ம கிட்ட அவனை பிடிச்சி ஒரே கடி கடிச்சு நமக்கு பிடிச்சி இந்த அம்மா கேட்டா, நாசமா போறோம். 3 வயசுல நான் பக்கத்து வீட்டுல ஊசி திருடிட்டு வந்தேன். அன்னைக்கே என் கையில சூடு போட்டு கட்டை எடுத்து அடிச்சு என்ன நல்லா கண்டிச்சிருந்தேன்னா இனி இவ்வளவு பெரிய கொள்ளக்காரனா திருடனா இருந்திருக்க மாட்டேன். நான் ஒரு சின்ன பொருளை திருடிட்டு வரும்போது அந்த ஊசியை வாங்கி வச்சுக்கிட்ட, அந்த ஊசி திருட ஆரம்பிச்சவன் நான் எப்படி இருக்கேன்? நாளைக்கு மறிக்க போகிறவனாய் என்னை மாற்றுறது நீதான் என்று சொல்லி அவன் கோபத்தில் அந்த தாயை அடித்து கடித்து வைத்தான். அதிகாரிகள் விளக்கினாங்க, போப்பா போப்பா இதுக்காக அம்மாவை பார்க்க வந்து போப்பா. அந்த அம்மா கடி வாங்கி போயிடுச்சு. இது ஒரு கதை என்று சொல்லுவதல்ல, உண்மை சம்பவம். உன் புள்ளவனை திருடிட்டு வந்தா என்ன செய்யணும்? உடனே சிலர் அப்ரிஷியேட். ஒரு வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம் வருகிறதா, டோன்ட் எவர் அப்ரிஷியேட். உனக்கு வருகிற லாபம் ஒரு 50 ரூபாய் கையில வச்சிருக்கானா ஏதுன்னு கேட்கணும், 500 ரூபாய் வச்சிருக்கானா ஏதுன்னு கேட்கணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய மாற்றம். ஒரு தாய் தன் பிள்ளைக்கு செய்கிற ஒரு காரணம். என்ன சொல்றாரு? இந்த சுதந்திரம், the good news divides people into 2 categories. 2 விதம். இந்த நற்செய்தி இந்த ஜனங்களை 2 கேட்டகரியா மாற்றுகிறது. முதலாவது பார்க்கும்போது those who remain in darkness and those who are in enlightened by God. ஒரு கூட்டம் சத்தியத்தை அறிந்த பிறகும் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் சத்தியத்தை அறிந்த உடனே தங்கள் நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டு உடனே தேவனிடத்திலே அந்த வெளிச்சத்திலே வாழ்கிறதான ஒரு கூட்டம். This is what the 2 categories. பவுல் சொல்லுகிறார், இன்னைக்கு நான் பல ஜனங்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவித்தேன். ஆனா ஒரு கூட்டம் என்ன செஞ்சுச்சு? இவ்வளவு சத்தியத்தையும் கேட்டுட்டு ஒரு டாக்டர்ல போயிட்டாங்க. ஆனா
with God. தேவனால் அந்த பிரகாசம் உள்ள வாழ்க்கைக்குள்ள பிரயாணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஒரு சில கூட்டம் அதே நிலைமையில் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது சொல்றாரு பாருங்க, ரொம்ப முக்கியமான காரியம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதை குறித்த வெளிப்பாடுகளை நான் கொடுப்பேன். 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு அவர்களுடைய கண்களை இப்பொழுது உன்னை praise the Lord. Hallelujah. இப்போ இது 20ஆம் வசனத்தை வாசிப்பார். முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் அனைத்திலும் பின்பு புறஜாதிகளிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதற்கேற்ற கிரியைகளை செய்யவும் அறிவித்தேன். 23 பாருங்க, என்ன அறிவித்ததாரு? என்ன நடந்துச்சு? மோசேயும் முன்னமே சொல்லி இருந்தபடி கிறிஸ்து பாடுபட வேண்டியதாக இருந்தது என்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் முதல்வராகி இந்த பாவனுடைய ஊழியத்துல பாத்தீங்கன்னா அவர் ஜனங்களுக்குள்ளவை பிரசங்கிக்கிற பொழுது ஒரு கண்டிஷன் போட்டார். எப்படின்னா ரொம்ப தெளிவா பாருங்க. Paul also clearly set out the condition for receiving new life in Christ. கிறிஸ்துவுக்குள்ள நீ ஏற்றுக்கொள்ளப்பட போகிற அந்த புதிய வாழ்க்கைக்கு என்று ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கிறது, ஒரு கண்டிஷன். நீ ஞானஸ்நானம் கொடுக்கணுமா? ஒரு கண்டிஷன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபையில சத்தியம் கேட்கணுமா? ஒரு கண்டிஷன். உன்னைக்காக நான் ஜெபிக்கணுமா? ஒரு கண்டிஷன். அப்படிதான் ஒரு சுவிசேஷத்தை நிறைவேற்றினார். கிறிஸ்துவ வாழ்க்கை ஞானஸ்நானம் எடுத்த உடனே என்ன செய்யணும்? ஒரு கண்டிஷன் போட்டார். இப்படி இருந்தா நீ தேவ ராஜ்யத்துக்கு பங்கா இருக்கணும். இதை செய்தால் அப்போ ஒவ்வொரு நிலை பாடுகளிலும் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த பாலுடைய கண்டிஷன் ஜனங்களை மென்மேலும் கிறிஸ்துவை தேட வைத்தது. சொன்னாரு, ஒரு ஜெபிக்க வராங்க, கேட்கிறார், எதுக்காக அவன் ஜெபிக்கணும்? இல்லையா, வாழ்க்கையில பல தொல்லைகள், பல பிரச்சனைகள், நானும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தேன், சமாளிக்கவே முடியல. இப்ப அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவரதுன்னு பார்க்கும்போது உங்களை குறித்து சொன்னாங்க, உங்க ஊழியத்தை குறித்து சொன்னாங்க, உங்களுக்கு அதனால உங்களை தேடி நான் ஜெபத்துக்கு வந்திருக்கிறேன். Paul சொல்றாரு, but I'm going to pray for you. You come out of all the troubles and all the difficulties, but one condition. திரும்ப நான் உங்களை ஜெபிக்க மாட்டேன். சரியா, இப்ப ஜெபம் பண்ணுங்க. திரும்ப ஜெபிக்க மாட்டேன்னா இனி அடிக்கடி அவளை ஜெபத்துக்கு வராத. ஜனங்க உன்னை தேடி வருவாங்க. இப்ப நீ என்னை தேடி வந்தது போல இனிமேல் நான் ஜெபம் பண்ண பிறகு ஜனங்க உன்னை தேடி வருவாங்க. ஜனங்க உன்னை தேடி வர ஆரம்பித்த நீ ஒவ்வொரு டைம் என்ன தேடி நீ வராத, அந்த ஜனங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. This is the condition. Are you agree for it? எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இல்லையா, எப்பவுமே இதுதான் நம்ம ஊழியத்துல நம்ம ஃபாலோ பண்றோம். அவசியம் இருந்தா ஜெபம் பண்ணிக்கோ. ஒரு திருமண நாளா உள்ள வாங்க ஜெபம் பண்ணுங்க, ஒரு பிறந்த நாளா ஜெபம் பண்ணுங்க, ஒரு வேலையில ப்ரமோஷன் கிடைச்சதா வந்து ஆர்டர் நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அது ஜெபம் பண்றேன். என்னமோ பார்க்கும்போது பாஸ்ட் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்ட் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்ட் ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு? அவசியமே இல்லை. என்னைக்கு முதல் உன் தலைமையில கை வச்சு நான் ஜெபிச்சனும் அன்னைக்கே கர்த்தர் அநேகருக்கு ஊழியக்காரன் ஆக்கிட்டார்.
இந்த அபிஷேகத்தை தான் நான் ஜெபமாய் பயன்படுத்துகிறேன். இன்னைக்கு அநேக நம் ஊழியத்தில் ஆரம்ப நாட்கள் இருந்த அநேக வாலிபர்கள் இன்னைக்கு சபை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சொன்னா அதற்கு காரணம் நான் அவர்கள் மேல் கை வைக்கிற பொழுது நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும்படியா சொல்லிக்கல, இந்த மனிதர்களை உமக்கு சித்தமானபடி நடத்தும் என்று நான் ஒப்பு கொடுத்தேன். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இன்னைக்கு அநேகரை ஊழியக்காரர்களாய் அநேகரை கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அன்னைக்கு பாஸ்டர் மைசூர்ல பேசினார். எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. சொன்னார், ஐயா நீங்க சில ஆண்டுகள் முன்பு மைசூர்ல ஊழியத்துக்கு வந்தீங்க, அந்த நாள் என்னை அழைத்து தீர்க்க தரிசனம் சொன்னீங்க, உனக்கு ஊழியக்காரன் அழைப்பு இருக்கு தம்பி என்று சொல்லி நான் சபை ஸ்தாபித்தேன். இது 3வது ஆண்டு நிறைவுக்கு நீங்க வர முடியுமா? இந்த ஞாயிற்றுக்கிழமை மைசூருக்கு கூப்பிட்டார். சண்டே சர்வீஸ் வாங்க மைசூருக்கு. நான் சொன்னேன் 40 நாள் உபவாச கூட்டம் சபையில நடந்து கொண்டு இருக்கிறது தம்பி. அது இல்லாம வெள்ளிக்கிழமை ஊழியர்கள் சபம் எடுத்திருக்கிறோம். இந்த சனிக்கிழமை காலையெல்லாம் முடியும், சனிக்கிழமை மத்தியான கூட்டம் இருக்கு, அதனால் ஒருவேளை என்னால் வர முடியாது. அடுத்த முறை ஒருவேளை கர்த்தர் சித்தமானால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சபையில வந்து நான் பேசிக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் முதலாவது தேவனுக்கு நன்றியா இருக்கிறேன், 2வது எனக்கு தீர்க்க தரிசனம் கொடுத்த பிறகு அந்த நாளில் இருந்து என்னை நான் வேண்டாம் இதெல்லாம் நம்ப முடியாதுன்னு நினைத்தேன். ஆனால் இன்னைக்கு நான் ஒரு சபைக்கு பார்த்தேன். நீங்க ஆணி அடித்தது போல சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் என் இருதயத்திற்கு நீங்கவே இல்லை. ஒரு சபைக்கு நான் விசுவாசியா போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா பாஸ்டர் உதவியா இருந்தேன். அப்புறம் அந்த பாஸ்டர் சொன்னாரு, தம்பி நம்ம ஒரு கிளை சபை உருவாக்கலாம், நீங்க அந்த சபையை பொறுப்படுத்துங்கன்னு. இப்ப கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாய் கிளை சபை நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் தான் என் பாஸ்டர் என்று சொன்னேன். அப்ப தேவனுடைய அழைப்பு எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு சமயத்துல அப்போஸ்தலனாகிய பவுலிடத்திலே வருகிற ஜனங்களிடத்திற்கு ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை தேவன் கொடுக்கிற பொழுது he applies some conditions. சில தீர்மானங்களை எடுக்க சொன்னார், சில திட்டங்களை எடுக்க சொன்னார், சில உடன்படிக்கை ஏற்படுத்த சொன்னார். இப்படி கர்த்தருடைய வாழ்க்கையில பவுல் செய்த ஊழியத்தை இன்னைக்கு எத்தனை பேர் செய்யறாங்க இன்னைக்கு? ஏன்னா ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்கு அறிந்த பிறகு அவன் கிறிஸ்துவை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்தானா அவனால ஊழியம் செய்ய முடியாது. கிறிஸ்துவோடு நடக்க, கிறிஸ்துவின் உபதேசங்களை கற்றுக்கொள்ள, இவன் சாட்சியின் பிரமாணங்களை எடுத்து ஜனங்களுக்கு சொல்ல, உண்மையான சுவிசேஷத்தை அறிவிக்க இவன் தீர்மானிப்பானால் இந்த கடைசி கால ஊழியம் கிறிஸ்துவினால் இவனுக்கு நிறைவேற கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு நான் வைத்திருக்கிற சுதந்திரம். உங்க பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க? யாராவது சொல்ல முடியுமா? என் பிள்ளைக்கு நான் என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன்? வீடு இருக்கு. என்ன வீடு? பேங்க்ல நிறைய பணம் போட்டு வச்சிருக்கேன். என்ன பண்ண பணம்? என் பிள்ளைய ஒரு ஜெப வீரனாய் மாத்தி இருக்கிறேன். எதை தாயாக சொல்ல முடியுமா? என் பிள்ளை ஒரு ஜெப வீரனாய் மாற்றிருக்கிறேன், ஜெபிக்கிறவளாய் மாற்றிருக்கிறேன், கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவளாய் மாற்றிருக்கிறேன், வேதாகமத்தின் ரகசியங்களை அறிகிறவளாய் மாற்றிருக்கிறேன். இதுதான் இந்த பிள்ளைக்கு நான் கொடுக்கிற பெரிய சொத்து. அதுதான் என் பிள்ளைகளுக்கு நான் வைத்திருக்கிற சுதந்திரம். அதுதான் என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். அதுதான் வாழ்க்கையில எதை வேண்டுமானாலும் இழந்துடலாம், திரும்ப 2 மடங்கா பெற்றுக்கொள்ளலாம். யோபு இழந்தது போல, யோபு பெற்றுக்கொண்டது போல நீங்க இழந்து விடலாம். சில காலத்தில் அதை திரும்ப 2 மடங்கா பெற்றுக்கொள்ளலாம். யோபு நான் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காய் பெற்றுக்கொண்டான். ஆனால் கிறிஸ்துவை இழந்து விடுவாய், ஆனால் இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ள வாய்ப்பே கிடையாது. நீ சேர்த்து வைத்து பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த ஆசை என்ன, அந்த சுதந்திரம் என்ன, அதை ஒருவேளை உன் பிள்ளை இழந்து விடலாம். ஆனால் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவோடு வைத்திருக்கிற ஐக்கியத்தையும் ஜெபத்தையும் உபவாசத்தையும் வேத வசனத்தையும் ஒரு பிள்ளை இழந்து விடுவானால் அதோடு கூட சேர்ந்து அந்த பிள்ளை எல்லாவற்றையும் இழந்து விடுவான். இதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் வேத வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், தேட கற்றுக் கொடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இங்கே ஒரு சில காரியங்களை இந்த பவுலுடைய வாழ்க்கையை பாருங்க.
நீ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்கள் நம்முடைய சந்ததிக்கு எவ்வளவு வெளிப்பாடுகளாக இருக்கிறது. Paul's journey to Rome 27ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, Paul was arrested in Jerusalem and then imprisoned in Caesarea over 2 years. 2 வருஷ காலம் அப்போஸ்தலனாகிய பவுல் செசரியா பட்டணத்திலே சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் as a Roman citizen he used the right of appeal to Caesar. So Festus sent him to Rome in late fall. என்னாச்சு, இவனை கொண்டு போறாங்க, இங்க இருந்து வேற இடத்துக்கு கொண்டு போறாங்க. எந்த இடத்திலுமே பால் எப்படி இருக்கான், கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறான். அந்த வசனம் எடுத்து வாசி பாருங்க. 25 வாசம் முதல்ல 10ஆம் வசனம். அதற்கு பவுல் ராயனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில அவன் மரணத்திற்கு அஞ்சுகிறவன் அல்ல, சாவுக்கு பயந்தானா. அவன் சொன்ன, நான் செஞ்ச காரியம் என்ன, கிறிஸ்துவை பிரசங்கித்தேன், கிறிஸ்துவை பிரசங்கித்தேன். அவன் கேட்கிற கேள்வி ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க. நான் சில நாட்கள் முன்பு சபையை துன்பப்படுத்துகிறவனா இருந்தேன், நீ எனக்கு என்ன செஞ்சீங்க, என் அதிகாரத்துக்கு உட்பட்டு இதை நடத்துனீங்க. செல்வாக்கு உள்ளவனா இருந்தேன், எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த அதிகாரத்தில் இருக்கிறவனாலும் போய் பார்ப்பேன், எனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் நீங்க செஞ்சீங்க. அன்னைக்கு சபையை துன்பப்படுத்துறவனா இருந்தேன், ஆனா இன்னைக்கு சபையை கட்டுகிறவனா இருக்கிறேன், என்னை பிடிச்சு ஜெயில போட்டுருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, உலகம் எப்படி கவனிச்சீங்களா? பவுலுடைய வாழ்க்கையில வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ இவன் இதை செஞ்சுக்கிட்டே இருந்தானே அந்த உலகம் அவனை மேல 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 கொண்டு போயிருக்கும். தான் செய்த தவறை உணர்ந்து ஒரே ஒரு வார்த்தை வாழ்க்கையில கேட்ட வார்த்தை, சவுளே சவுளே. ஆனால் எவ்வளவு தடவை தேவன் உன்னை அழைக்கிறார், எவ்வளவு முறை அழைக்கிறார். ஆனா அந்த அழைப்பிற்கு பங்கா இருக்கிறோமா, அந்த அழைப்பிற்கு பாத்திரமா இருக்குமா? யோசித்து பாருங்க. இதுதான் கிறிஸ்துவின் கிருபை, இதுதான் கிறிஸ்துவின் கிருபையின் காலம். இந்த காலத்துல நீ கிறிஸ்துவினால் மீட்கப்பட வேண்டும், கிறிஸ்துவினால் அந்த சுதந்திரத்திலே பங்கடைய வேண்டும். கிறிஸ்துவினால் அந்த சுதந்திரம் உனக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டது போல நீ மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் சுதந்திரத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த மேன்மையாய் காத்திருந்த கிருபை கொடுத்திருக்கிறார். நாம் அந்த சுதந்திரத்தை வாங்கி மூடி வைப்பதற்கான ஒரே சாதிகளுக்குள்ளே அந்த சுதந்திரத்தை பங்கிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த காரியத்தை நீ செய்ய கவனமாக இருப்பாயானால் இந்த கடைசி கால ஊழியத்திலே உன்னுடைய நிலைப்பாடு மாறி இருக்கும், கர்த்தருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். Praise the Lord. Hallelujah. எனவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த கிருபை நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கிறது. It is favored for the children of God today. இன்னொரு காரியத்தை கூட சொல்லிக் கொடுக்கிறேன். நீ வாசித்த வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்க. 27ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசி. இத்தாலியா தேசத்திற்கு கப்பல் ஏறி போகிற பொழுது வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். அது என்ன ஆயிடுச்சு? எல்லாரும் தெரிந்த காரியம். கப்பல் மிகவும் சேதம் அடைந்து மெலிதா என்கிற தீவிலே அது போய் சேருகிறது. மெலிதா போயிடுச்சு. ஆனா இவருடைய பிரயாணம் பாருங்க, தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாய் இவன் பிரயாணப்பட்டு போகிற காரியம், சிறை கைதியாய் இவனை ஒரு இடத்திற்கு அனுப்புகிற பொழுது அந்த கப்பல் போது மெலிதா
கிரீத்தா என்கிற தீவருகை வருகிற பொழுது கப்பல் பலத்த சேதம் அடைகிறது. 27:13 வாசிங்க. அருகாக ஓடினார்கள். காற்று மோதிற்று. 23 பார் 27-23. நான் சேவிக்கிறவரும் என்ன சொல்றாரு? நான் சேவிக்கிறவரும். அந்த உபத்திரவமான நிலையிலே கர்த்தருடைய வெளிப்பாடு ஒரு விஷயம் எப்படி தெளிவா இருக்கு பாருங்க. இப்போ in the book of Acts we frequently encounter the ministry of angels. On several occasions an angel of the Lord made possible miraculous escapes from prison. An angel offered a message of encouragement to Paul in the midst of the violent storm. ஒரு கடும் புயல் வீசுகிறது, பெரும் காற்று வீசுகிறது. ஆனால் காற்று பெரும் காற்று பெரும் புயல் வீசுகிற பொழுது இவனுடைய நம்பிக்கை கிறிஸ்துவை விட்டு எடுக்கப்படாதபடி இது உறுதியாக இருக்கும்படியாய் இந்த நிலைமையிற்குள்ளாக இவனை தேற்றும்படியாய் கர்த்தருடைய தூதனானவர் பவுலுக்கு தரிசனமாகிறார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் பேசுகிற வார்த்தை, அவரை நடத்துகிற விதம், எத்தனை போராட்டங்கள் எத்தனை தடுமாற்றங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் சரி அவைகளிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருகிற தேவனாகிய கர்த்தர். இந்த சுதந்திரத்தை நீங்கள் பிள்ளைகளுக்கு விட்டு போகணும். இப்ப வாசித்து பாருங்க 25ஆம் அதிகாரம் 3வது வசனம், 13வது வசனம். சில நாள் சென்ற பின்பு கிறிஸ்துவை கண்டுகொள்ளும்படி அநேக நாள் சஞ்சரித்த பிறகு விவரித்து சொல்லுகிறார்கள். அது பிறகு நீங்க எல்லாத்தையும் அறிந்த ஒரு காரியம். ஏன் சொன்னா, ஒரு இடத்திலிருந்து இன்னிடத்துக்கு போகிற பொழுது இவன் சிறைச்சாலையில இவனுடைய தண்டனை நிறைவேற்றப்படுகிற பொழுது கூட அந்த தண்டனையை குறித்து கவலைப்படாமல் இவன் போகிற இடத்திலெல்லாம் கிறிஸ்துவுக்கு நல்ல சாட்சியாக இருக்கிறான். இந்த படகு கரை சேருகிறது. அந்த கடை சேருகிற பொழுது அங்கு கடும் குளிராக இருக்கிறது. வின்டர், நல்ல ஒரு வின்டர் டைம்ல போய் சேர்றாங்க. அவ எல்லாரும் நெருப்பு கொளுத்தும்படி அவரவர்கள் பங்குக்கு விறகு கொண்டு கொள்கிற பொழுது பால் தன்னுடைய பங்குக்கு விறகு எடுக்கிறான். அங்கிருந்து ஒரு கட்டுவிரியன் பாம்பு இவனை கடிக்கிறது. ஆனால் மரணம் இவனை நெருங்கவில்லை. இதான் அவனுக்குரிய வாழ்க்கை. யோசித்து பாருங்க, எதற்காக ஒரு சபையை துன்பப்படுத்தின மனுஷனை சபையை கட்டுகிறவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். அப்படி தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவன் அந்த தீவின் வழக்கத்தின்படி ஒரு சர்ப்பம் ஒரு மனுஷனை கடிக்குமானால் அவனை குறித்த வார்த்தை மிகவும் மோசமானதாக இருக்கும். அவன் பாவம் செய்தவனாகவும் தேவ கற்பனையை மீறினவனாகவும் அந்த மரணம் அவனை பிடிக்கிறது. அந்த தீவினுடைய வழக்கமாய் பேசுவார்கள். அந்த கட்டுவிரியன் இவனை கடிக்கிறதை பார்த்த உடனே இந்த ஜனங்கள் எல்லாம் இவன் வீக்கம் கண்டு சாவான் என்று ஜனங்கள் பார்த்த பொழுது இவனுக்கு மரணம் வராதபடினாலே இவனுக்குள் இருக்கிற தேவத்துவத்தை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்கிறார்கள். இவன் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவன் வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள் கிறிஸ்துவை அந்த தீவு ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. என அன்பான தேவ ஜனமே, இதை கர்த்தருடைய கிருபையும் உங்களுக்கு மேல் உங்கள் பிள்ளைகளுக்கு
அது அனுப்பப்படுகிறது. அதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. அதைத்தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். 13வது, they will live in prosperity and the children will inherit the prosperity. நாம் சுதந்திரித்தது மாத்திரமல்ல, இந்த கிருபை எனக்கு கிடைத்தது மாத்திரமல்ல, இது என் பிள்ளைகளுக்கும் இந்த தேவனால் அருளப்பட வேண்டும். எழுத நிற்போமா? Jesus Lord. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போனதில்ல. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போனதில்ல. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போனதில்ல. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போனதில்ல. சமாதான காலரே நீங்களாயே, சர்வ வல்லவரும் நீங்களாயே. சமாதான காலரே நீங்களாயே, சர்வ வல்லவரும் நீங்களாயே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போனதில்ல. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போனதில்ல. Amen. Hallelujah. ஆலோசனை தேவன் நீங்களாயே, ஆலோசனை கர்த்தர் நீங்களாயே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போனதில்ல. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போனதில்ல. தாயும் தகப்பனும் நீங்களாயே, தாயும் சுயாமி நீங்களாயே. தாயும் தகப்பனும் நீங்களாயே, தாயும் சுயாமி நீங்களாயே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போனதில்ல. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போனதில்ல. இருளின் வெளிச்சம் நீங்களாயே, ரட்சிப்பின் தேவன் நீங்களாயே. இருளின் வெளிச்சம் நீங்களாயே, ரட்சிப்பின் தேவன் நீங்களாயே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போனதில்ல. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போனதில்ல. எனது அழகெல்லாம் நீங்களாயே, எனது ஆசையெல்லாம் நீங்களாயே. எனக்கு அழகெல்லாம் நீங்களாயே, எனது ஆசையெல்லாம் நீங்களாயே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போனதில்ல. 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க இருக்கையிலே you never be afraid because you are in us. நீ எங்களுக்குள் இருக்கிறீர். நாங்கள் சோர்ந்து போவது கர்த்தாவே, இதை ஆசீர்வாதமாக்கி இந்த நாளை எங்களுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த சுதந்திரத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்ததற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை நீ வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உயர்த்துங்க. இந்த நாளின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அது போய் சேர்வதாக
அதை அவர்கள் சுதந்திரிப்பார்களாக. உமக்கு சாட்சியாய் முடிவு பரியந்தம் நிற்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Please be seated.